இது எப்பனாக்கா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில அவர் இஸ்ரேலை தெரிந்து கொண்டு இஸ்ரேலை ஆட்சி செய்யும் போது திருப்பியும் அவர் வருவார். அடுத்த 11, 12, 13 பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரியங்களை அதில் போட்டிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு நம்மளோட எப்படி பேசுறாரு அப்படின்னாக்கா, நீங்க எந்த காரியத்தை கொடுத்து நீங்க பயப்படுறீங்க? நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ஜனமா இருக்கோம், அவர் நம்ம ரட்சகரா இருக்கார், அவர் நம்ம தேவனா இருக்கார் இல்லையா? நீங்க தனியா இல்ல, கர்த்தர் நம் குடும்பத்திலையும் நம் நடுவிலையும் உங்க நடுவுல நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க ஊழியம் செய்யற இடத்துல உங்க குடும்பத்துல அவர் வந்து நீ தங்கியிருக்கிற இடத்துல நான் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க தனித்து இல்லை. ஒரு போராட்டம் பிரச்சனை வச்சு நான் தனிமையா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. தேவனே வந்து அவர் உங்களோட வாசம் செய்யச்சு. அவர் பிரசன்னம் அங்க இருக்கும். முதலாவது ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவ நம்ம ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுலேருந்து அவர் நம்மளோட கூட இருக்காரு. அவர் நம்மளை விட்டு விலகவும் இல்லை, அவர் நம்மளை கைவிடவும் இல்லை. ஆமீன். அப்போ தேவ பிரசன்னம் இருக்கடிச்சு உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறும். தேவ பிரசன்னம் வந்து இல்லாதபடிக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த தடைகளை நீக்கி போடும்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. தேவன் நிச்சயமா அவர் வாக்கு கொடுத்துறாருல, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், உனக்கு நடுவில் நான் வந்து வாசம் பண்ணுவேன், நீ எந்தெந்த இடத்துல இருக்க, நீ இருக்கிற குடும்பத்தில் நான் வந்து இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். அப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பத்தில் வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் நீங்கி போகும். ஒரு குட்டி பரலோகமாக மாறும் இல்லையா? ராஜா வந்து வாசம் செய்யடிச்சு அங்கே பிரஜைகள்லாம் ராஜா கேட்ட பிரஜைகளாக ஆண்டவர் மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ராஜா தானே நம்ம இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கொடுக்குற இந்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும். அவர் வந்து வாசம் செய்யும்படியாக நம்ம பரிசுத்தமா இருக்கணும், வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும், வேதத்தின்படி வாழ்க்கை வாழணும். ஒரு நீதிமானின் நிமித்தம் அந்த முழு தேசத்தையுமே அவர் ஆசீர்வதிப்பார், அழிக்க மாட்டார் இல்லையா? உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்தை அழிக்காதபடிக்கு தேவன் வந்து அங்க வாசம் செய்வார். உங்கள் நிமித்தம் தேவ கிருபையினால் அவங்க முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஆமென்.